இந்த கிரெண்ணி கேள்வியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கேள்வி எங்க இருக்கா? வீடு ஃபுல்லா டிஸ்கவரி ஏரியுது. கேள்வி எங்க இருக்கு? என்ன பாத்ரூம்ல காணோம். அப்ப எங்க இருப்பா? ஒருவேளை கிழட்டு நான் என்னமோ பண்ணிட்டு இருக்காளோ? அடே கிழட்டு நான் எங்க இருக்க? கிழட்டு நாய் தலையில் அடிச்சு போட்டாடா. அடியே கிளவியா இன்னைக்கு வீட்டில் தப்பி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம ஜெட் எஸ்கேப் பண்ண போறோம். ஜெட் எஸ்கேப் பண்ணி ஜெட்டு வழி இந்த கிழவி வீட்டிலேருந்து நம்ம தப்பிச்சு பறந்து செல்ல போறோம். ஓகே, இதை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண யூஸ் பண்ணி இதுல வச்சிருக்கா. உள்ள ஏதாச்சும் கொடுங்கடா. ஏடா ஒண்ணுமே இல்லை. அடா பாவீங்களா, ஏதாச்சும் ஒரு கீக்கு கொடுப்பான்னு பார்த்தா ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்ல ஏதாச்சும் கொடுத்து வைங்களா. ஓகே, என்ன பண்ண நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாமா? கிளவி எங்க இருக்க? இன்னும் கிழட்டு நாய்க்கு போய் லேசர்லாம் இருக்கு. அடோ பாவீங்களா, இந்த கேம்ல லேசர்லாம் கொண்டு வந்துடுவானுங்களா? லேசர்லாம் தாண்டி கீழே குனிஞ்சுதான் போகணும் போல இருக்கு. கொஞ்சம் பத்திரமா இருந்துங்களா. கிளவி எங்க காணும்? இந்நேரம் வந்திருப்பாளே. நம்ம எங்க இருக்க? நம்ம பிடிச்சி வரது அவனுக்கு வேலையை வந்துடா. கிழட்டு நான் இந்த வச்சுக்கிறேன். அதை எடுத்து ஏதாச்சும் பூச்செடி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கோ. நான் கிளம்புறேன். ஏதாச்சும் ஆரம்பத்தில் சாவி வச்சு இங்கே பாருங்க, புக் இருக்கு. ஓகே, இங்கே புக் இருக்குங்க. ஜெட் எஸ்கேப் இந்த இடத்துல தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே தானே இருக்குங்களா? அது எங்க இருக்கு? ஓகே, மேலே இருக்கு பாருங்க. படகெல்லாம் போட்டு மேலே இருக்கு பாருங்க. இங்கே தான் ஜெட் இருக்கு. இந்த ஜெட்டில் தான் இவ கண்ணில் மாட்டாமல் எப்படியாச்சும் நம்ம வந்து கிளம்பி போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே போய் செக் பண்ணிக்கலாமா? என்னடா தேவைப்படுது ஜெட்டு போகிறது? இங்கே பாருங்க, மரப்பலகலாம் இருக்குது. இந்த மரப்பலகை இந்த மரப்பலகில் ஒழிஞ்சிக்க முடியுமா? ஏதோ இந்த மரப்பலகை புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க. இதில் ஏதோ பொருள் கிடைக்கணும். ஏன்னா இப்போ எப்படி யூஸ் பண்ணதில்லை. உள்ளாச்சும் ஒழிஞ்சிக்க முடியுமாடா? ஓகே, இது ஒழியறதுக்குள்ள பொருள் வேறு எதுக்கு ஒன்று வச்சிருக்கானுங்க. ஓகே, நான் மேலே செக் பண்ணி பார்த்தலாம். இங்கே பாருங்க, பலகை வச்சிருக்கானுங்க. ஓகே, நம்ம பலகை உடைக்க நமக்கு சுற்றி தேவை. ஓகே, நம்ம ஜெட்டை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா? இந்த ஜெட்டில் நம்ம போனால் நம்ம வந்து பலகை மேலே உடைக்கணும். பலகை உடைக்க நமக்கு சுற்றி தேவை. ஆஹா, கிரெண்ணி கேள்வி வந்தடா. கேள்வி கேட்டு நாயா இங்கே எங்கே வந்த ஒழுங்காக ஓடி போய் சொன்னா கேளு. நம்ம சுற்றி ரங்கராட்ட நாடி ஓடிட வேண்டியதான். ஏன்னா ஒரு பொருளும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி என் கேள்வி நம்மளை பிடிச்சா? குயிக் கேள்வி எப்படியோ பிடிச்சிடா. எப்படியோ குறுக்கு வழியில் வந்து நம்மளை பிடிச்சிட்டாப்ல இருக்கு. பரவாயில்ல, நம்ம டே 2 வந்தாச்சு. ஏன்னா டே 1 இப்படி அசால்ட்டாக சல்பியாக போயிடுச்சுடா. பரவாயில்ல, நமக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல. அந்த 4 நாள் பத்திரமா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இது எங்கேச்சு இருக்கடா? இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலைங்க. நம்ம கீழே தான் போய் செக் பண்ணி அவனை கீழே எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணி இந்த ரூமில் போய் செக் பண்ணிடலாமா? ஓகே, ஏதாச்சும் இருக்கடா? ஒழியறதுக்கு மட்டும் இங்கே ஓகே பேட்டரி இருக்கா? பேட்டரி நமக்கு தேவை கிடையாது. நமக்கு சுற்றி தான் தேவை. இதுவில் ஏதாச்சும் இருக்கா? ஓகே, நான் ஒரு கீ கூட வச்சிருக்க மாட்டேங்க. ஏதாச்சும் ஒரு கீ கொடுத்தாதானடா குறைஞ்சாடா போடுவீங்க. ஒரு கீ கொடுக்க மாட்டாங்க போல இருக்கே. ஓகே, இந்த ரூமில் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்க பாருங்க, இதை ஓப்பன் பண்ண உள்ள ஏதாச்சும் கிடைக்க கீ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் ஒரு கீ கொடுங்க. ஒரு கீ கூட இல்லை. அப்புறம் கட்டிங் பிளேயர் இருக்கு. ஓகே, கட்டிங் பிளேயர் நமக்கு தேவைப்படுமான்னு தெரியல. இப்போதைக்கு நமக்கு சுற்றி ஃபர்ஸ்ட் தேவை. அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பிளேயர் தேவைப்பட்ட வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுல குனிஞ்சு போனோம். இங்கே லேசர் வச்சிருக்காங்க. எங்க பார்த்தா லேசரை வச்சிருக்கீங்க? கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் போகணும். நம்ம பாட்டு கண்ணை மணிக்கு ஓட முடியாது போல இருக்கு. ஏன்னா லேசரில் போட்டு நம்ம செத்துருவோம் போல இருக்கு. இருங்கடா, அவ்வளோ உட்காந்துட்டு போலாமா? ஓகே, இதுல ஏதாச்சும் இருக்காடா? இங்கே ஒரு இடம் இருக்குமே, உள்ள திறந்து பார்க்கலாம். இருங்க, உள்ள ஏதாச்சும் கண்டிப்பாக வச்சிருப்பானுங்க. நல்ல பொருளாச்சும் வேறு பொம்மை வச்சிருக்கீங்க. இது இருக்கடா ஸ்டேரிங் வீலே. எதுக்கு இந்த ஸ்டேரிங் வீலும் தெரியல. உள்ள கார் எஸ்கேப்புக்கா இருக்குமோ? கார் எஸ்கேப்பா இல்லை ஏதாச்சும் திறக்கிறதுக்கானு தெரியல. ஆனால் இது நமக்கு வந்து ஜெட்டுக்கு தேவைப்படுமா எனக்கு தெரியல. என்ன பாருங்க, கீழே நம்ம இருக்குடா. ஓகே, ஷார்ட் கனுக்கு இது கிடைச்சிருக்குங்க. ஷார்ட் கன் ஹேண்டில் கிடைச்சிருக்கு. எடுத்து வச்சிடலாம். இதை கூட நம்ம ஷார்ட் கன்ல போட்டு வச்சிடலாமா? ஏன்னா ஷார்ட் கன் மட்டும் கிடைச்சுன்னா கிளவி சேர்த்தா அடிக்கிற அடியில் கிளவி நீங்க பார்ல ஒத்திக்க போறா. முதல்ல இருங்க, நம்ம இங்கே பாருங்க ஒரு பெயிண்டிங்லாம் இருக்கு. அந்த பெயிண்டிங் நமக்கு தேவை. ஓகே, இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது உள்ள ஏதாச்சும் வழி போக மாட்டா? எல்லா வழியும் நான் செக் பண்றேன். இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ ஏதாச்சும் இருக்கா? ஃபர்ஸ்ட் கேள்வி வார்த்தையில் நம்ம போயிட்டு முதல்ல ஷார்ட் கன் ஹேண்டில் வச்சுக்கலாம். ஃபுல் ஷார்ட் கன் எல்லா போட்டியும் வச்சா தான் நமக்கு ஷார்ட் கன் இருக்கும். அதை வச்சு நம்ம புல்லட்டை வச்சு கிழவியை சும்மா சேதர பதற விட்றான். எல்லாமே பண்றேன். இருங்க, அவ்வளோதான். நான் கேள்வி வந்துட போறேன். சத்தம் கிட்ட கண்டிப்பாக ஒரு வழி இருக்கு. நம்ம ஓடிடலாம். ஏன்னா அந்த தட்டு கீழே வச்சுலாம். தட்டு கீழே வந்து சத்தக்கிட்ட வந்துடுவா கிளவி. நம்ம பார்த்து உஷாரா கீழே போய் ஷார்ட் கன் வச்சுட்டு நம்ம காரை சுற்றி வந்தீங்க அப்படின்னு போட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதாக இருக்கு. நம்ம வச்சலாம். வச்சு ஷார்ட் கன் ஒரு பாட்டு இங்கே ஒரு ஷார்ட் கன் பாட்டு இருக்காடி. ஆரம்பத்தில் 2 பாட்டு அசலாக கொடுத்துறானுங்களே. நம்ம ஸ்டார்டிங் இடத்துல கொடுப்போம் எதிர்பார்க்கல. அவ்வளோதான். ஷார்ட் கன் வந்து 2 பாட்டு கேள்வி வந்துடா. கிளவியா விட்டு கிளவி சற்று நேரத்தில் எதிர்பாராத நேரத்தில் வந்து விட்டால. இன்னும் கொஞ்சம் நம்மளை பொழுந்துருப்பாங்க. கையில் கட்டையை வச்சுட்டு பரபாரன்னு வந்துட்டு இருக்கா கிளவி. நான் ஓடி நான் சொன்னாங்க. இங்கே பாருங்க, இங்கே கேஸ்லாம் இருக்கு. ஆனால் கேஸ் நமக்கு ஜெட்டுக்கு கேஸ் தேவையா? ஜெட்டுக்கு எந்தெந்த பொருள் தேவைன்னா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றி கிடச்சா உள்ள போய் என்ன பொருள் கிடைக்கும் நமக்கு தேவை முடியும். ஆனால் சுற்றி எங்கே கிடைக்கும்னு தெரியல. நானும் இங்கே பற்றி தெரியல. சுற்றி கண்டிப்பாக கொடுப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய ரூம் தேட வேண்டியது. இந்த ரூம் நம்ம தேவை. உள்ள போய் தேடி பார்த்தலாமா? இந்த ரூமில் ஏதாச்சும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கதை திறந்து பார்த்தா உள்ள ஏதாச்சும் இருக்கடா? உள்ள ஒன்றுமே இல்லை. ஏன்டா ஒன்றுமே இல்லாமல் எதுக்கடா ஒரு ரூம் வச்சிருக்கீங்க? இங்கே காக்கா இருக்குமே. ஓகே, இந்த காக்காக்கு நமக்கு இந்த காக்காக்கு சோறு போடணும். சோறு போய் பண்ணால் சோறு இல்லை. சோறு கிடச்சி கொடுக்குறேன். ஓகே, இங்கே ஒரு இடம் இருக்குமே. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இது உள்ள ஏதாச்சும் இருக்கடா? ஓகே, இது ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கே தானே இருக்கும்? ஏதாச்சும் ஒரு கீ கிடச்சி கூட பரவாயில்ல. பிளே ஹவுஸ் கீ இல்லை வந்து சேஃப் கீ எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. இங்கேயும் ஒரு பொட்டி இருக்கு. இந்த பொட்டி எதுக்கடா? இந்த பொட்டி எதுக்கு தெரியல. மொத்தம் 2 பொட்டி பார்த்து இதோட எல்லா இடத்துலையும் பொட்டியை வச்சிருக்கானே. உள்ள ஏதாச்சும் இருக்கடா? ஓகே, உள்ள மரக்கட்டை தான் இருக்கு. மரக்கட்டை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப் இருக்கு. ரெண்டுமே வேஸ்ட்டு. 2 வச்சு என்ன பண்ணிருங்க? எப்படி ஷார்ட் கட்டா? எப்போ ஷார்ட் கன்னு கொடுத்தீங்க? ஆனால் 3 பொருள் வைக்கவே இல்லையடி. டபுள் பேர்ல கிளட்டு நாய சத்தடி.
ஆனால் ஷார்ட் கட்டுக்கு நமக்கு புல்லட் இது. ஓகே, இந்த புல்லட் நம்மளால யூஸ் பண்ண முடியுமா? இங்கே புல்லட் இருக்குங்க எப்பயும். ஓகே, இந்த புல்லட் டபுள் பேரில் யூஸ் பண்ண முடியுமா? அட பாவீங்களா, டபுள் பேரில் அப்போ செத்த கேள்வி. அப்போ நமக்கு அந்த ஷார்ட் கன் தேவையில்லை. இந்த ஷார்ட் கனே போதுமே. கொஞ்சம் கீழே போட்டு கேள்வி வர வைக்கலாம். கேள்வி வாடி கண்டிப்பாக வருவேன் தெரியும். வந்து நம்ம கதை முடிஞ்சுது. ஒன்னா பீஸ் ஆக்கணி கேள்வியே. இன்னைக்கு சேத்திர விட பாருங்க கேள்வியை. தயிர் என்ன வந்து பாரு இருங்க. நம்ம திறந்து பார்க்கலாம். திறந்து சத்தம் கேட்டால் கண்டிப்பாக கேள்வி வருவா. எங்க வந்துடாடா எனக்கு காணும் அந்த பயம் இருக்கணும். வந்துட்டாயா கிளவியே அடி வாங்க தயாரியா இருக்கா. இந்த அடி வச்சுக்க அட்டமாலே இருங்க. நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். ஆனால் 2 புல்லட் வந்து ரீலோட் பண்ணி வைக்க முடியும். ஒரு புல்லட் இல்லை, நம்ம டபுள் பேரில் 2 புல்லட் யூஸ் பண்ணலாம். ஓகே, புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம். 2 புல்லட் எப்பயுமே இருக்கிறது நல்லது. ஏன்னா கேள்வி இதுல ஏதாச்சும் இருக்காடா, உள்ள சுற்றி ஏதாச்சும் இருக்கா, சுற்றி இருந்தால் கொடுங்கடா. ஒன்றுமே தர மாட்டேன். நமக்கு தேவையான சுற்றி மட்டும் கிடச்சினா போது உள்ளே போய் நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு செக் பண்ணி பார்த்துலாம். அது முதல்ல உள்ளே போக முடியாது போல இருக்கே. ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்தா போல ஒரு பொருள் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க சேஃப் கீ இருக்கு. இந்த சேஃப் வரணும்னா நமக்கு சேஃப் கீ தேவை, அதுவும் கிடைக்க மாட்டேது. ஒரு சேஃப் கீ கொடுக்க மாட்டானுங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க. நம்மள இருக்கிற இடத்துல ஓட விட்டே தானே இருக்கானுங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் இங்கே ட்ராப் வச்சிருக்கேன். கெல்ட்டுனாயா நல்ல கிளவியை போட்டு இருக்கோம். கிளவியை மட்டும் போட்டதில் ட்ராப்ல மாட்டிப்போங்க பாருங்க. ஃபுல்லா லேசரா இருக்கு எங்க பார்த்தனா. ஓகே, இதுக்கு நமக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் தேவை. நமக்கு ரிமோட் கண்ட்ரோலும் கிடைக்கல. எந்த இடத்துல எது இருக்குன்னு ஒரு பொருளும் கொடுக்க மாட்டானுங்க. என்னடா இது இவ்வளவு கஷ்டமா வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கொடுப்பானே. ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இருங்க, இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். உள்ள ஏதாச்சும் இருக்கு. ஓகே, ஒன்றும் இல்லை, எம்டி. இதுல ஏதாச்சும் இருக்கடா. இதுல இரா ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பனிங் வரா. ஓகே, இதுல எதுவும் இல்லைன்னா எல்லாமே எம்டியா இருக்கு. மொத்தத்தை எம்டியா வச்சிருக்காங்க. வீடு ஃபுல்லா எம்டியா வச்சிருக்கானுங்களா. ஓகே, இதுக்கு நமக்கு ஒரு கீ தேவை. எங்க பாருங்க, இதை நம்ம யூஸ் பண்ணி காருக்கு போடலாம். நம்ம தான் கார் எஸ்கேப் பண்ணல, நம்ம ஜெட் எஸ்கேப் தான் பண்றோம். ஓகே, இதுக்கு நமக்கு ஏதோ கீ தேவை. இந்த கீ அங்கே போய் தேடுறதா எல்லா இடத்துக்கும் கீ தேவைப்படுது. ஒரு இடத்துல நமக்கு தேவையான பொருள் கிடைக்கும். இங்கே புக் இருக்குங்க. இந்த புக்கை நம்ம மேலே கொண்டு போய் அந்த தாய் கேள்விக்கு வைக்கணும் நினைக்கிறேன். தாய் கிழவியை உனக்கு வைக்கணும்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதுல ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. இதுல ஒன்றும் இல்லை. என்னடா கிச்சன்லேயும் ஒன்றும் இல்லை, எந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை. மேலே ஏதாச்சும் இருக்காடா? மேலேயும் எதுவுமே இல்லை. ஒரு இடத்துலையும் ஒன்றுமே இல்லாமல் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவ்வளோ பாவீங்களா. இதுல ஏதாச்சும் இருக்காடா? ஓகே, இதுலேயும் ஒன்றுமே இல்லை. என்னடா எதுவுலேயும் ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே பாருங்க. ஓகே, ஷார்ட் கன் பார்ட்டாடா. ஆனால் நமக்கு ஷார்ட் கன் நமக்கு டபுள் பேரில் இருக்குது. நமக்கு எதுக்கு ஷார்ட் கன்? நமக்கு ஷார்ட் கன்னே தேவை கிடையாது. நான் டபுள் பேரில் வச்சுக்கிறேன்டா. எனக்கு இதே பார்த்தீங்கன்னா 2 புல்லட், அதில் ஒரு புல்லட் தான் இங்கே பாருங்க. ஓகே, இது என்னடா இது? நமக்கு ஏதோ ஒரு கீ கிடைச்சிருக்கு. இது எனக்கு என்ன கீன்னு தெரியல. எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பெஷல் கீ நினைக்கிறேன். நம்ம ஸ்பெஷல் கீ இல்லை. ஓகே, எங்கே ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்த்தோம். எங்கே ஏதாச்சும் இருக்காடா? ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் எதுக்குடா வச்சிருக்கீங்க? என்னங்க நம்மளை கதற விட்டுருவானுங்க போல இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துல தர எந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் சுத்தமாக எம்டியாக வச்சிருக்கானுங்க. இந்த இடத்துல எப்பயும் பேப்பர் தான் இருக்கும். எப்பயாச்சும் 1-2 பொருள் இருக்கும். இப்பயும் அந்த 1-2 பொருள் இல்லை. ஓகே, இப்போ சத்தத்துக்கிட்ட வந்து வேலை கிளவி இருங்க, வந்து ஓடிடலாம். கிளவி வந்துடாது. இதை பார்த்தாங்க நம்மளால டபுள் வேலை. நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம கிட்ட கன் இருக்குல்ல, கன் இருக்கிறப்ப பயப்படக்கூடாது. கிழவி வந்தானா அடிச்சு செதற விட்டுருவாங்க. கிழவி வந்து பார் அடி வாங்க தயாரா வந்து பார். சுட்டனா சும்மா பார்லோகத்துக்கு போயிடும். வந்துடுறா பட்டி என் கெல்ட்டு இதை வச்சுக்க ஆட்டிட்டு மாட்டாமல் இருக்கும். ஓகே, 2.5 நிமிஷத்துக்கு கிழவி தொல்ல கிடையாது. நம்ம 2.5 நிமிஷத்துக்கு நிம்மதியாக எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, சரி, உள்ள இருக்க இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா? எத்தனை பாக்ஸ் நம்ம அதில் வச்சிருப்பீங்க? எங்க பார்த்தாலும் பாக்ஸாக இருக்குங்க. ஓகே, எங்கேயுமே எதுவுமே இல்லை. வேறு ரத்த கரையாக தான் இருக்குது. கிழவி எல்லாரையும் போட்டு கொலன்னு கொண்டு வச்சிருக்காயா? எவனையும் பார்த்தாலும் விட மாட்டா போல இருக்கு. எல்லாரையும் போட்டு கொள்றதான் வேலை போல இருக்கு. கெல்ட்டு நாயா இருக்கு. நான் புல்லட் எங்கேயாச்சும் கிடைக்குதுன்னு பார்க்குறேன். ஓகே, இங்கே புல்லட் இருக்குங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் புல்லட் இருக்கா? இந்த இடத்துல ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாமா? 2 புல்லட் எப்பயுமே இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்படி நம்மள்ட்ட 2 புல்லட் இருக்கோ அப்போ கிளவி வந்தானா படார போட்டு சடார முடிச்சு விட்றலாம். ஓகே, இந்த ரூமில் செக் பண்ணியாச்சு. எல்லா ரூம்லையும் செக் பண்ணியாச்சுங்க. நமக்கு எந்த பொருளுமே கிடைச்ச மாதிரி தெரியலங்க. என்னடா நடக்குதுங்க? அப்ப எந்த பொருளும் வேணா அப்ப எப்படி தான் எஸ்கேப் ஆகுது? ஜெட்டுக்கு போறதுக்கு வரைக்கும் டிஃபரெண்டான வழி வச்சிருப்பானுங்களோ. எந்த பொருளும் கொடுக்காம தேவையில்லாம ஏன்டா என்ன இப்படி அலைய விடுறீங்க? ஒரு பொருள் கொடுத்தானடா. அவசரப்பட்டு ஏஞ்சு போட்டாங்க. அந்த லேசரில் பட்டா செத்துணும். ஏன்னா லேசரில் பட்டா காலி ஆகிடுவோம். ட்ராப்பு கிடையாது. இது ஒரே கொண்டுரும் போல இருக்கு. ஓகே, நம்ம வந்து டே 4 வந்தாச்சுங்க. டே 4ல் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கெல்ட்டு நாயா ஒழுங்காயிரு. எங்கே இருக்க? எங்கே கெல்ட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். எந்த பொருளையும் கொடுக்க மாட்டேன். அந்த லேசரை பார்த்தாலே பயமா இருக்குங்க. ஆஹா, லேசர் வேலையை காட்டுச்சா? இனிமேல் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். மேலே வேற எங்கேயாச்சும் இடம் இருக்காங்க? வேற எங்கடா இடம் இருக்கு? நம்ம எல்லா இடத்தையும் செக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இடம் இருக்குன்னா எங்கே இருக்குன்னு தெரியல. இருங்க, இது உள்ள கொஞ்ச நேரத்தில் கிளம்பி பயமுறுத்திறாங்க. திடீர்னு எப்படி வந்தான்னு தெரியல. நம்ம எங்கே வரும்னு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. கரெக்டாக வந்து நம்ம ஆஃப் இதான் டே 4. நம்ம டே 3 தான் அடி வாங்கினது. டே 4ல் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இப்போ எங்கடா ரூம் இருக்கு? எல்லாருமே தேடி பார்த்துச்சுடா. தேடாத ரூம் கிடையாது. ஓகே, நம்ம ஷார்ட் கனை கீழே போட்டோமா? ஷார்ட் கனை போய் முதல்ல எடுத்துக்கலாம். ஷார்ட் கனை எங்கே விழுந்துச்சு இந்த லேட் எங்கே இருக்கா? ஓகே, ஷார்ட் கன் எங்கே இருக்குங்க? ஓகே, புல்லட் இருக்குல்ல. ஓகே, நம்ம ஷார்ட் கனை தான் எடுத்துகிட்டு போனோம். இருந்தாலும் வந்து சட்ட நேரத்தில் எருப்பாத நேரத்தில் படார்னு அடிச்சு போட்டாங்க. இது உள்ள ஆல்ரெடி செக் பண்ணிட்டல. இது உள்ள ஏதாச்சும் இருக்காடா? எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துறோம். செக் பண்ணாத இடம் எங்கே இருக்குன்னு தெரியல. இனிமேல் இந்த இடத்துல போய் செக் பண்ணுறது. எல்லா இடத்துலையும் நானும்
நானும் தேடி தேடி பார்த்தேன். ஓகே இது நம்ம செக் பண்ணல, இது உள்ள செக் பண்ணலாம், உள்ள ஏதாச்சும் இருக்காடா. ஓகே இங்கே பாருங்கடா இது. ஓகே இது நமக்கு தேவைப்படும், இது நமக்கு காருக்கு தேவைப்படும். ஸ்பார்க் பிளக் காருக்கு தேவைப்படும். நம்ம தான் கார் எஸ்கேப் பண்ணலையா, நம்ம பண்ணுறது ஜெட் எஸ்கேப் பண்ண பொருள் கொடுப்பாங்க. இது எல்லா பொருளையும் கொடுக்குறானுங்க. தேவையான பொருளை தவிர இது எல்லா பொருளையும் கொடுப்பீங்கடா. டர்க்கூரிங்க போதா டர்க்கூரிங்களா ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா. ஓகே இங்கே பாருங்க, இந்த பழகை உடைக்கிறது நமக்கு சுற்றி தேவை. நம்ம தான் சுற்றி கிடைக்க மாட்டேது. சுற்றி கிடைச்சா நம்ம ஜெட்டு எடுத்து உடச்சி உள்ள என்ன தேவைன்னு பார்த்தலாமே. அதான் கொடுத்து தொலைய மாட்டானுங்களே. இல்லை நம்ம கதையை சாத்தி வச்சுக்கலாம். கிழவி உள்ள வந்தாலும் வருவா, நம்ம எதுக்கு சேஃப்டி கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்து வேண்டியது. கிழவியை முடிஞ்சா வந்து பாரு. அதுக்கப்புறம் கிழவி வர ஆரம்பிச்சா போட்டு தெரியலாமா 2 நிமிஷம் கிழவி அவ்வளோதான். 2 நிமிஷம் அம்பேல. இதுக்கப்புறம் ஒன்றால் வரவே முடியாது. 2 நிமிஷம் பொத்திக்கிட்டு அங்கேயே கடை. சரியா நான் போயிட்டு எந்த இடத்துல வந்து தேவைப்படுது அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடலாம். இருங்க மேலே கொஞ்சம் இடம் இருக்குல்ல, சைடில் இங்கே ஒரு இடம் இருக்குல்ல. ஆமாம் ஃப்ரண்ட்டில் ஒரு இடம் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல நம்ம இன்னும் போய் பார்க்கல. மேலே போய் செக் பண்ணி பார்த்தலாமா. மேலே தான் கண்டிப்பாக நமக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பொருள் கிடச்சா கூட ஓகே. ஏதாச்சும் ஒரு கீ கொடுத்தா லீடு ஏச்சும் கொடுத்தா ஒரு லீடு கொடுக்க மாட்டானுங்க. இது எதுக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். கிழவி வந்தால் தப்பிச்சு போகிறது யூஸ் ஆகும். ஓகே இந்த இடம் உடையும் இல்லை. ஆமாம் இந்த இடம் உடையும். நம்ம இந்த இடத்துல போக முடியாது. நம்ம இடம் பழ வைக்கணும். அதுக்கு நமக்கு சுற்றி தேவை. ஆனால் சுற்றி தான் கொடுக்க மாட்டானுங்களே. ஓகே இந்த இடத்துல நமக்கு சுற்றி தேவை. இங்கே சுற்றி நம்மள்ட்ட கிடையாது. ஓகே இதுக்கு நமக்கு ஸ்பெஷல் கீ தேவை. ஆமாம் ஸ்பெஷல் கீ நம்ம கீழே பார்த்தல, ஸ்பெஷல் கீ நம்ம கிச்சனில் பார்த்தோம். அப்போ கிச்சனில் போயிட்டு முதல்ல அந்த கிச்சனில் போய் ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வந்தலாம். ஆனால் கிழவி வந்துடுவாள். அதுக்குள்ளே கிழவியை போட்டு தள்ளிட்டு போகலாமல் ஸ்பெஷல் போய் எடுத்துகிட்டு வந்தலாம். எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு டைம் இருக்குங்க. ஏன்னா 2 நிமிஷத்துக்கு கிழவி வரமாட்டா. அது வரைக்கும் நம்ம போய் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்தலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்பெஷல் கீ இங்கே தான் இங்கேயும் பார்த்தேன் நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே பார்த்தேன். இன்னும் ஒன்று மேலே போட்டிருக்கு. எதுக்கு இந்த ஒன்று போட்டிருக்கு, எதுக்கு இந்த ஒன்று வேறு எதுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பின்னாடி யூஸ் ஆகும். ஒன்று ஞாபகம் வச்சிங்களா சரியா. ஒன்று எல்லாரும் பயங்கரமாக ஞாபகம் வச்சிங்க. பின்னாடி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம ஸ்பெஷல் கீ கொண்டு போயிட்டு போட்டலாமா. ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வரணும். எங்கடா இருக்கடே மேலே வந்துட்டேன். கிளவி அதுக்குள்ளே குறுக்க வராமல் குறுக்கிழமை உடச்சிட்டு போகிறா. குறுக்கிழமை மட்டும் உடைக்காது கிளவி. நான் அந்த ஸ்பெஷல் கீ மட்டும் போட்டு உள்ள இருக்குன்னு செக் பண்ணிடுறேன். சரியா ஓகே நம்ம ஸ்பெஷல் கீ வந்து போட்டலாம். அந்த ஸ்பெஷல் கீ போட்டாச்சு. கண்டிப்பாக உள்ள நமக்கு தேவையான போல ஏதாச்சும் ஒரு கீ கொடுக்குன்னு நினைக்க என்ன இருக்கும். ஓகே இங்கே ஸ்பைடர் இருக்குல்ல. இங்கே வந்து மனித கரித்தினம் ஸ்பைடர் இருக்கா. மனித கரித்தினம் ஸ்பைடர் இதுக்கு நம்ம ஓகே அங்கே ரெட் பட்டன் இருக்குல்ல. நம்ம ஷார்ட் கன் சுட முடியுமா, ஷார்ட் கன் வச்சு சுட முடியுமான்னு தெரியல. ஆனால் நமக்கு புல்லட் வேஸ்ட் ஆகாமல் வேறு வழி கிடையாது. நம்மக்கிட்ட வந்து ட்ராங்குலர் கிடைக்கல. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போயிட்டு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்து அதை சுட்டுது அவனான 2 புல்லட்டில் 1 புல்லட் 2 புல்லட் வேஸ்ட்டாக போனால் 1 புல்லட் தானே. சரி 1 புல்லட் தானே போனால் போகுது. வேறு வழி கிடையாது. நம்ம லீடு அதான் லீடு அந்த லீடு மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க. வேறு எந்த லீடும் கிடையாது. அதனால் போயிட்டு நம்ம திரும்பி ஒரு வாட்டி கிழவியை சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் கன் புல்லட்டாக ரீலோட் பண்ணிட்டு திரும்பி வந்து அந்த ஸ்பெஷல் கீ இடத்த சுட்டுட்டு அந்த சிலிண்டை வந்து மூடி விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் உள்ள என்ன பொருள் இருக்குன்னு பார்த்துட வேண்டியதான். இந்த லேசரை வச்சு வேறு உயிரிடுறாங்க. கிழவி வந்துடாது கொஞ்சம் நான் கன்று மட்டும் எடுத்து நான் ஷார்ட் கன் ஓகே புல்லட் ஆல்ரெடி இருக்கா இல்லையா. ஓகே 2 புல்லட் ஓகே 1 புல்லட் தான் இருக்கடா. எனக்கு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி இந்த இடத்த செக் பண்ணியாச்சு இல்லை. திரும்பி செக் பண்ணால் எதுவும் கிடைக்க போகிறது. இங்கே பாருங்க திரும்பி ஷார்ட் கன் புல்லட் தான் இருக்குது. அது நமக்கு தேவை கிடையாது. கிளவி நேரம் வந்துருப்பாள் சத்தத்தை கேட்டு. 2 நிமிஷம் நேரம் முடிஞ்சிருக்குமே கிளவியா. 2 நிமிஷம் முடிஞ்சு நீயே வந்துரு. உன்னை அடிச்சு சும்மா பார்க்க விட்றேன் இன்னைக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. இருந்தாலும் சும்மா கை சும்மா பரபரன்னு உள்ள ஏதாச்சும் இருக்குமா. கிளவி வந்துடாளா வர மாதிரி சத்தம் கேது. கிளவி எங்கே காணோம். இந்நேரம் வந்துருப்பாளே. இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழே போயிடலாமா. எனக்கு கிழவி காணோம். எங்கே ஓடிட்டா போல இருக்கு. பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம புல்லட் போய் 2 புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம். ரீலோட் பண்ணிட்டு கிளவி வந்தானா அவளை முடிச்சுட்டு இன்னொரு புல்லட் நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். வருவாளை கிளவி இருங்க. நம்ம இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கண்ணை கீழே போட்டு ஆனால் சத்தத்தை கேட்டு கண்டிப்பாக வருவா. கிளட்டு நாயா பாட்டி வந்துட்டா பாட்டி லேட்டி கிளவி அவ்வளோதான் போட்டாச்சுங்க. கிளவி பிடிச்சாச்சு. நம்ம 2 புல்லட் ரீலோட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து மேலே போய் ஸ்பைட்டரை வந்து சுட்டுட்டு நமக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அங்கே கிளவி தள்ளி நான் இன்னாடி காலை இருக்க பதில் சாலை மறியல் பண்ணுறேன். சாலை மறியல் பண்ணுற இடம் மாடி இது கேட்டு நான் என் மேலே போய்ட்டு நம்ம ஷார்ட் கன் சுட்டுறாம ஒரு புல்லட் வீணாக தான் போவோம். பரவாயில்ல நம்மள்ட்ட நிறைய புல்லட் இருக்கு. ஆனால் புல்லட் நம்மள்ட்ட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு. ஆனால் ஆல்ரெடி எல்லா புல்லட்டுமே காலி ஆயிடுச்சு. கீழே இருந்த புல்லட்டும் காலி ஆயிடுச்சு. மேலே இன்னும் ஒரு அவ்வளோதான் புல்லட்டே மட்டும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சுட்டலாமா. இப்போ நம்ம கரெக்டாக ரெட் பாரை சுட்டா வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரியல. சுட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆனால் நல்லது. சுட்டலாமா. ஓகே இருங்க சுட்டாச்சு. ஒர்க் ஆக மாட்டா ஒர்க்காச்சு இல்லையா. ஓகே இன்னுங்க ஒர்க் ஆன மாதிரி க்ரீன் பட்டனை மாறவில்லை. ஓகே ஒர்க் ஆயிடுச்சா. நான் கூட ஒர்க் ஆகணும்னு நினச்சேன். ஒர்க் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள இருக்குன்னு பார்த்தா மாதிரி என்னடா ரெஞ்சு கொடுத்துருக்கானுங்க. இந்த ரெஞ்சை வச்சு நம்ம கார் எஸ்கேப் தான் யூஸ் ஆகும். வேறு எதுக்குமே யூஸ் ஆகுது. இப்போ ஏன்டா இதை கொடுக்குறீங்க. எவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. சரி வேறு இல்லாமல் இதையும் சுட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம். ஓகே ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தானா. ஓகே எங்கேயாச்சும் புல்லட் ஏதாச்சும் இருக்கடா. ஓகே இங்கே எதுவும் புல்லட் கிடையாது போல இருக்கு. ஏதாச்சும் புல்லட் கொடுங்கடா. நம்மளே புல்லட் ரொம்ப கம்மியாக இருக்கு. புல்லட் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஓகே ஒரு 2 புல்லட் இருக்கு. அப்படி நம்மள்ட்ட 2 புல்லட் இருக்குது. இந்த 2 புல்லட் தான். இதுக்கப்புறம் நம்மள்ட்ட புல்லட் கிடையாது. ஆனால் புல்லட் வேறு எங்கே கிடைக்கும் எனக்கு சுத்தமாக ஐடியாவும் கிடையாது. ஏன்னா கேம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே கிடைக்கின்றதே மறந்து போச்சு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம கிரேனியை போட்டு தள்ளிட்டு போகலாம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா நம்ம சரி கிழவி வர வச்சு போட்டு தள்ளிட்டு போகலாம். ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. கிளவி வாடி என் கெல்ட்டு லேடி இங்கே இருக்கா பாருங்க. வாடி கெல்ட்டு லேடி தான் வச்சுக்க. டமால் தான் உனக்கலாம். ஆனால் அந்த கிளவி போடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம். இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ள செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நமக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் ஒன்றாச்சும் கொடுப்பாங்க. இதுலேயும் தேவையான பொருள் கொடுக்கலாம். செம கடுப்பாடு நானே. இது உள்ளதான் நம்ம இங்கே தான் எனக்கு ஸ்க்ரூ டிரைவர் ஓப்பன் பண்ணுறது. இது உள்ளதான் போகணும். இங்கே கீழே இருக்கும். ரைட்டாக சந்தில் வச்சிருப்பானுங்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன தேவைப்படுதுன்னு செக் பண்ணி பார்த்தா உள்ள என்ன கொடுக்க போறீங்க. தேவையான பொருள் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. 2 ஸ்க்ரூ போடு. 2 ஸ்க்ரூ ஜோயின் ஓப்பன் பண்ணுவோம். எங்க ஜோயின் வச்சுக்கா 2 ஓப்பன் பண்ணி வச்சுங்க. என்னடா இதே ஏதோ சாவி கொடுத்துருக்கானுங்க.
இந்த சாவி எதுக்குங்க? ஒருவேளை ஜெட்டுக்கியாக இருக்குமோ? இது எதுக்குன்னு தெரியல, துருப்பிடிச்ச சாவியாக இருக்குது. அப்போ இது வேறு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு ஒருவேளை ஜெட்டுக்காக இருக்கும், இல்லை வேறு இன்னொரு எஸ்கேப்புக்காக இருக்கும். எதுக்கு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. எதுக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்காடா மெயின் டோருக்கு இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்போ வேறு எதுக்கும் தான் இருக்குன்னு போல இருக்கு. ஆனால் ஜெட்டுக்காக தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. திரும்பி நம்ம இங்கே கீழே போட்டுட்டு ஓகே இந்த கீயாக இருக்கும் ஒருவேளை. இதுக்கு ஸ்பைடர் கீ இல்லாமல் இதுக்கு ஸ்பைடர் கீ தேவைப்படுங்க. இதுக்கு இந்த கீ கிடையாது. அப்போ இது வேறு எதுக்கும் ஒரு கீ. ஆனால் எந்த கீ இதில் கீழே போட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம தேவை கிடையாது. ஓகே, நம்ம புக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தாய்க்கிழவி போட்டு வச்சலாம். ஆனால் தாய்க்கிழவி ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுப்பா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் லீடு பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு லீடுக்கான பொருள் கொடுத்தா ஒரு லீடுக்கான பொருளையும் கொடுக்க மாட்டேனுங்க. எங்கே இருக்கா தாய்க்கிழவி? இங்கே தான் இங்கே இருப்பா. இது உள்ள இந்த ரூம் கிடையாது. இந்த ரூம் எங்கே வந்து நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே இருப்பா கிழவி. அது உள்ள இதை ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சா கிழவி நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுப்பா. அந்த கிழவி கொடுக்குற பொருளை வச்சு நம்ம ஒரு லீடிங்கை முடிச்சிட வேண்டியது. ஓகே, இது இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். புக்கிங் தான் வைக்கணும். இங்கே தான் என்ன வைக்க முடியல. அப்போ வேற ஏதோ ஒரு வழி இருக்குங்க. ஆனால் இங்கே தான் ஏதோ ஓகே அங்கே இருக்குல்ல. ஓகே, நம்ம லிவரை புல் பண்ணுங்க. இந்த லிவரை புல் பண்ணால் நமக்கு ஒரு சீக்ரெட் டோர் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நம்ம புக் வைக்கணும். நம்ம இந்த இடத்துல நம்ம புக் வைக்கணும். அவன் புக் வச்சு நம்ம தாய்க்கிழவியை இந்த அடி வச்சு கிடையாது. தாய்க்கிழவி உனக்கு கொண்டே போடும். பார்த்துக்க, ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுப்பீங்கன்னா ஒரு பொருள் இங்கே காணும். ஒரு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏங்க ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு அந்த மெயின் கண்ணியை முடிச்சலாம். மெயின் கேள்வியே உன்னை முடிச்சல. அதுக்கப்புறம் தாய் கேள்வி வச்சும் பொருள் கொடுப்பா. அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிறேன். ஓகே, புல்லட் இருக்காடா? ஓகே, ஒரே ஒரு புல்லட் தாங்க இருக்குது. இந்த ஒரு புல்லட் வச்சு நம்ம இதுக்கப்புறம் நம்மள புல்லட் கிடையாது. அதனால் பார்த்து கொஞ்சம் உஷாரா. கிளவியே அங்கே என்ன பண்ணுற கிளவியே? பயந்துட்டியா? அந்த பயம் இருக்கணும்டியா. இந்த பயத்தை வச்சுக்கிட்டு ஏன்டி தாங்கிட்ட சண்டைக்கு வர? நீ என்னை கடத்தாமல் என்னை கடத்தி வாடி இந்த டமால் டுமால் வச்சுக்க. டமால் டுமால் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டு அந்த தாய் கிளவி ஏதாச்சும் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அவன் ஸ்பைடருக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். எங்கடி காணோம்? இங்கே கிளவியும் காணோம், ஒரு கீயும் காணோம். இங்கே இருக்கு. ஓகே, ஸ்பைடருக்கு இங்கே ஸ்மால் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஒரு ஸ்பைடர் இருக்குல்ல, அதுக்கிட்ட நம்ம ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கீழே ஸ்பைடர் கொஞ்சம் டேஞ்சரஸ் தாங்க. ஸ்பைடர்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஓகே, கீ இங்கே போட்டு நம்ம வந்து கிளம்பிடலாமா? ஓப்பன் கரோ அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. நம்ம வந்து ஸ்பைடர் இடத்துக்கு வந்தாச்சு. ஸ்பைடர் கிளவி எங்கே இருக்கா? டக்குன்னு வந்து முடிச்சு விட்ருவாங்க. பார்த்து கொஞ்சம் உஷாராக நம்ம இங்கே இருக்காடா? ஓகே, இங்கே இல்லை. இங்கே சைடில் எங்கேயாச்சும் இருக்கடா? சைட்லையும் இல்லை. கொஞ்சம் உஷாராக பொறுமையாக தான் போகணும். ஓகே, நம்ம மேலே போய் செக் பண்ணி இதுல செக் பண்ணி. ஓகே, உள்ள வச்சிருக்கடா? இதுல சுற்றி கொடுங்கடா. ஒன்றுமே காணோம். சுற்றி கொடுக்க மாட்டான்னு ஒன்று கொடுக்க மாட்டான்னு போல இருக்கு. நம்ம நீங்கள் அலைய கொடுத்தா வேலையை வச்சிருக்காங்க. உள்ள மேலே செக் பண்ணி பார்த்தலாம். மேலே வச்சு நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். மேலே வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும்டா. ஓகே, இந்த இடம் எதுக்கடா? ஓகே, இது நம்ம வந்து கீழே போகிறதுக்கான இடம். இந்த இடம் தேவை கிடையாது. இது உள்ள வச்சு. ஓகே, இங்கே சுற்றி வந்தீங்க. சுற்றியே தானே கொடுத்துருங்க. அடா பாவீங்களா, சுற்றி எல்லாம் ஒன்றும் இல்லை, அனுப்பி விட்டானுங்க. ஏடா ஒரு சுற்றியை கொடுக்க எப்படி அலைய விட்றீங்க? கடைசி வரைக்கும் சுற்றி கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. நம்ம தான் பார்த்து கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. அதுக்கப்புறம் நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துறேன். ஃபுல்லாக அலசிடலாமா? இந்த ஸ்பைடர் இடத்த ஃபுல்லாக இடத்துல அலசிட வேண்டியதான். கண்டிப்பாக ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று கூடமா கொடுக்காம இருப்பானுங்க. ஏதாச்சும் ஒன்று லீடுக்கான பொருள் ஒன்றாச்சும் கொடுத்தா தான் அதை வச்சு நம்ம அடுத்த பொருள் இடத்துக்கு போக முடியும். அடுத்த இடத்துக்கு போய் விட மாட்டானுங்க. எங்கடா வழி இருக்குது? ஓகே, அங்கே பாருங்க. இதுக்கு நம்ம எலவேட்டர் இருக்குது. எலவேட்டர் போய் செக் பண்ணி பார்த்தோம். மேலே வச்சு கறி இந்த கறி துண்டு வச்சு என்ன பண்ணுறது? இதை வச்சு ஸ்பைடர் கிட்ட தான் நம்ம ஸ்பைடர் ஆல்ரெடி கன்னை வச்சு லாக் பண்ணி விட்டோமே. இது நமக்கு தேவையே கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த எலவேட்டர் போய் ஏறிடலாமா? ஃபஸ்ட்டு வரலான்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்பைடர் கிளவியே. ஓகே, ஸ்பைடர் கிளவியே காணும். அப்புறம் நம்ம ஓடி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து எலவேட்டர் ஏறி மேலே போயிடுவேன். இந்த மேலே என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. மறந்து போச்சு. மேலே என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இருக்கடா ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பட்டன் அழுத்தி மேலே போயிட்டு வேண்டியது. மேலே வந்தாச்சு. இது என்ன? ஓகே, 2 செஸ்ட் கொடுத்துருடே. செஸ்ட்டா இல்லை, எதை ஓப்பன் பண்ணுறது? ஏதாச்சும் ஒன்று பாம்பு இருக்குங்க. அப்போ நம்ம எதை ஓப்பன் பண்ணுறது? இருங்க, நம்ம கீழே ஸ்பெசிஃபிக் இடத்துல பார்த்தல, அந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணிச்சுனால ஒன்று நோட் பண்ணிச்சு. அப்போ கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கும். அப்போ 2ல் பாம்பு இருக்குது, 1ல் ஏதோ பொருள் இருக்குது. அப்போ நம்ம 1 ஓப்பன் பண்ணுற வேண்டியதான். இல்லை நம்ம 1 பார்த்தோமா 2 பார்த்தோமா கன்ஃபியூஸ் ஆகுது. ஒன்று தான் பார்த்தான்னு நினைக்கிறேன். ஒன்று அப்படி ஒன்று தாங்க. நான் கூட 2 பயந்து போட்டேன். லைட்டாக மறந்து போச்சு. 1 பார்த்தோமா 2 பார்த்தோமானே. ஓகே, இது நம்ம ஹேண்டில் கிடச்சிருக்கு. இது நம்ம போயிட்டு அந்த கிணத்துல சுற்றணும்ல. கிணத்துல சுற்றினா அது உள்ள ஏதாச்சும் நமக்கு வாட்டர் மில்லன் ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்கும். வாட்டர் மில்லன் ஏதாச்சும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம உடச்சு அது உள்ள ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பைடர்மேன் கிட்ட மாட்ட முடியாது. ஸ்பைடர்மேன் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன். ஓகே, இந்த இடத்துல ஓகே, இங்கே ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படுதுங்க. ஓகே, இந்த இடத்துல ஸ்க்ரூ டிரைவர் தேவை. ஓகே, இது கட்டிங் பிளேயர் தேவை. ஓகே, இதுக்கு தான் அந்த கீ தேவையாங்க. ஓகே, இந்த எஸ்கேப்புக்கு அந்த கீ தேவைப்படுது. இந்த எஸ்கேப் நம்ம முடிச்சிருக்கோமா? இந்த எஸ்கேப் நம்ம முடிச்சிருக்கோமா நம்மன்னு தெரியல. முடிச்சிருக்கோமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி முடிக்கணும்னா நம்ம வந்து அதையும் வந்து முடிச்சு விட்டலாம். ஏன்னா அது நம்ம இன்னும் முடிக்காமல கிடக்கணும். முடிக்காத மாதிரி தான் லைட்டாக ஞாபகம் இருக்குது. முடிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. சரி, போயிட்டு நம்மளால ஜெட் எஸ்கேப் முடிச்சலாம். ஜெட் எடுத்து ஜோயின்னு பறந்து போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிணத்துக்கிட்ட போகணும். இந்த கிழவி கிட்ட மாட்டாமல் கிணத்துக்கு போகிறதே கொஞ்சம் கஷ்டம் தான்டா. கிளவி வந்துடாத கிளவி நான் பாண்டி செவனேன்னு போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம குறுக்கு வந்து என்ன பிடிச்சி விட்டுறாத. அப்படி இங்கே பாரு, இங்கேயும் வந்து லேசர் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துல லேசர் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு வழியாக தப்பிச்சு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம மெயின் கிளவி கிட்ட மாட்டணும். மெயின் கிரணி கிளவி கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு போயணும். அவள் ஜெட் இடத்துக்கு வருவான்னு என்னன்னு தெரியலையே. ஓகே, அவ்வளோதாங்க. ஓகே, இங்கடா இந்த வழியை காணும். ஓகே, இந்த இடத்துல வழியாக போக முடியாது போல இருக்குது. நம்ம சைடு வழியாக தான் போக முடியும். சரி, போயிட்டு இருப்ப நம்ம கிணத்துக்கிட்ட போய் சுற்றி வந்து இங்கே போட்டுலாமா? ஒரு சுற்றி வந்து இங்கே போட்ட வேண்டியதான். கிளவி கிட்ட மாட்டாமல் கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான். கிளவி இல்லைங்க. எதுக்கு இந்த பொருளை கீழே போட்டு கிளவி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதான். அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு கொஞ்சம் லேசர் இருக்கு, கீழே குனிஞ்சு தான் போகணும். இங்கே பார்த்தாலும் ட்ராப் வச்சிருக்க கிளவிய. ட்ராப்புக்கு அது இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ட்ராப் வச்சுட்டு உட்காந்து கிடக்குற. ஓகே, அவ்வளோதாங்க, வந்தாச்சு. ஓரளவுக்கு முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இதில் மட்டும் சுற்றி கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுற்றிக்கு தவிர எந்த பொருள் கிடச்சா நம்ம எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி நிறைய பொருள் பார்த்து வச்சாச்சு. எங்கே இருக்குது பாருங்க, இந்த கிணத்துல தான் நம்ம வந்து சுற்றிக்க போகிறோம். எங்கே இருக்குது இந்த சைடு தான். ஓகே, எங்கடா காணோடே எங்கடா ஆப்ஷன் காணும். ஓகே, இந்த பக்கம் இல்லையா, அந்த பக்கம் போல இருக்கு.
அந்த பக்கம் மாடா வந்துடா அந்த பக்கம் போட்டு சுற்றிட வேண்டியதான். கிளவி வரமாட்டேன்னு நினைக்கிறேன். வந்துடாது கிளவி கொஞ்சம் இதை மட்டும் சுற்றி மேலே என்ன பொருள் இருக்குன்னு மாட்டேன் உள்ள என்ன பொருள் இருக்க மாட்டேன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். தேவையில்லாமல் குறுக்க வந்தீங்கன்னா அப்புறம் கையாலே அடிச்சு உனக்கு கொண்டுரும் பார்த்துக்க. அந்த பயம் இருந்தால் வரவே வராது. ஓகே நம்ம சுற்றி மேலே என்ன இருக்கு பார்த்துலாமா? கண்டிப்பாக சூப்பரான பொருளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா போகிறது? ஓகே சுற்றியா? ஓகே சூப்பர். இப்போ நம்ம போய் ஜெட் எடுத்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். உள்ள நமக்கு கீ கிடைக்குமா என்ன அப்படின்னு தெரியல. இது பெட்ரோல் கிட்டல கேட்போம்ல ஜெட் ஓட்டுறதுக்கு ஒயிட் பெட்ரோல் கேட்பீங்களாடா? ஓகே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாமா? எனக்கு உட்காந்துட்டு போகிற மேலே வந்து லேசர் வச்சிருக்கானுங்க. இது டே 4 டே 5 தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க ஜெட்டு வந்தாச்சு. ஓகே ஜெட்டில் எல்லா பொருளுமே இருக்குது. நம்ம கிளம்ப முடியுமா? ஜெட்டு ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியல. அப்போ ஜெட்டுக்கு வேறு ஏதோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க. ஜெட்டுக்கு என்ன தேவைப்படும்? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் தேவைப்படும், இல்லை வந்து கீ ஏச்சும் தேவைப்படும். ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு கீ வேணும்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஒரு மரக்கட்டை நிறைய பார்த்தல, அந்த மரக்கட்டை உடைக்கலாம் நினைக்கிறேங்க சுற்றி வச்சு. அப்படியே நினைக்கிறேன். அப்போ புதுசாக தானே கொண்டு வந்துருங்க. அப்போ அதில் தான் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. இருங்க இங்கே ஒரு மரக்கட்டை இருக்குது. இந்த மரக்கட்டை உடச்சி உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தலாம். உள்ள ஏதாச்சும் இருக்காடா? ஓகே உள்ள ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. எம்டியாக வச்சிருக்கீங்க. அடா போங்கடா டே. அப்போ நம்ம நிறைய மரக்கட்டை பார்த்துக்கலாம். அப்போ நிறைய எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் போல இருக்குது. அதில் எதுலையாச்சும் ஒன்றுத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த இடத்துல வேறு நிறைய இடத்துல மரக்கட்டை பார்த்தா அந்த எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணும் போல கிழவி வேறு வெறி கொண்டு தேடிட்டு இருப்பாளே. ஓகே அங்கே ஒரு மரக்கட்டை இருக்குது. அந்த சைடில் தெரியுது உங்களுக்கு. அந்த மரக்கட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ள இருக்குன்னு பார்த்தலாம். அதுலேயாச்சும் நமக்கு ஒரே இடத்துல 2 இடத்துல கீ கொடுத்தா சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையும் அலைய விட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஓப்பன் பண்ணலாம். கீ கொடுங்கடா சாவியை கொடுங்கடா சாவி என்ன காணுங்க. ஒன்றுமே இல்லைங்க. எம்டியாக இருக்குது. கிளவி எங்கே இருக்க காணும்? கிளவியை ரொம்ப நேரமாக காணுமே. பயந்து போட்டாலோ அந்த பயம் இருக்கணும். கிளட்டு நாயிருங்க வரங்க ஃபாலோ பண்ண தாங்க வந்துட்டு இருக்கா. ஓடிலாம் அப்படி ஓடுறா கைப்புள்ள. ஏன்னா எங்கேருந்து வரானே தெரியல. கிளவியை பார்த்துல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கீழே ஏச்சும் பார்த்தோமா? கீழே ஒரு பொட்டி பார்த்தமே ஞாபகம் இருக்குங்க. செக் பண்ணி பார்த்தா கீழே ஏதாச்சும் பொட்டி இருக்காடா? ஆமாம் இங்கே ஒரு பொட்டி இருக்கு. ஓகே இந்த பொட்டியில் நம்ம ஏதாச்சும் கிடைக்கணும் பார்த்தா கிடைச்சா சூப்பராக இருக்கும். டே சாவியை மட்டும் கொடுத்துருங்கடா. அப்படி கிடைச்சிருச்சுங்க. ஓகே இதான பிளேன் கீ. ஓகே இதான் பிளேன் கீ போல இருக்கு. இருங்க கிளவி வந்துருவா. ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ண சத்தத்தை கிட்டே வந்துடுவேன். சுற்றி ஒன்று சத்தத்தை கிட்ட கண்டிப்பாக வருவா. அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம். கிளவி வருவாளா? அவள் வருவாளா? கிளவி வருவாளா? வந்துடாயா? கிளவி வந்துட்டாயா? கிளவி உன் நினச்சி நீ வருவானே ஒழுங்காக ஓடி போயிடு. நீ இருக்க வரைக்கும் நான் வெளியே வர முடியாது. அவன் மூலம் போட்டோம். அப்போ நான் பிறகு பின்னாடியே போயிட்டு நம்ம ஜெட் எடுத்துட்டு ஜோயின்னு கிளம்பிட வேண்டியதான். எனக்கு கிளவியில் ஜெட்டு வேகத்தான் வரமாட்டேன். ஜெட்டு வேகத்தில் கிளவியால் வர முடியும். அவ்வளோதான் ஓடிட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகணும். கிளவியை வரணும் பின்னாடியே வரேன். நீ மட்டும் ஃபாலோ பண்ணி பிடிச்சிக்கிட்டு போட. லாஸ்ட் நாள் 2 நாள் இருக்குன்னா 1 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம இந்த நாளே வந்து எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியதான். இதை வந்துட்டு கிளவியே எங்கே காணும்? அப்படி போயிட்டாயா? தாய் கிளவிங்க பாருங்க. ட்ராப் ஏன்டி கிளவியை ட்ராப் வச்சுட்டு போயிருக்க. ட்ராப்பில் மாற்றாளா நான் சிறுவண்டு சிக்கும் சிங்க சிக்காதிரி கிளவியே. நானும் சிக்கவே மாட்டேன். மேலே போயிடலாம். ஓகே இருங்க நம்ம எது கொஞ்சம் டிமி கொடுத்துட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. இந்த பொருள் கீழே போட்டுடலாமா? இந்த சத்தம் வயசு கேட்க மாட்டேங்க. சத்தம் கேட்க மாட்டேன்னு தெரியல. இந்த பிளேன் கீ போட்டால் சத்தம் கேட்க மாட்டேன். இருங்க இந்த இடத்துல போட்டு போயிடலாமா? ஓகே அந்த இடத்துல போட்ட கிளவி அங்கே போக வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படியாச்சும் ஜன்னல் கிட்ட மட்டும் போயிட்டா போதும். நம்ம ஈஸியாக வந்து ஜெட்டை தப்பிச்சு போயிடலாம். ஜெட்டு வந்துட்டா இதோ வந்துட்டு அப்பாடி தப்பிக்க போகிறேங்க. கிளவி கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியா நம்ம ஜெட் எஸ்கேப்பா முடிக்க போறோம். இப்போ ஓகே வந்தாச்சுங்க. அவ்வளோதான் ஜன்னல் வழியாக போயிட்டு நம்மளை ஜெட் எடுத்துட்டு கிளம்பலாம். ஜெட் எடுத்துட்டு போய் கிளவி உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பண்ண ஜொயின்னு பறக்க போகிறேன். ஜொயின்னு பறக்க ஏறல முடியும். என்னால் மட்டும் தான் முடியும். அப்படி இப்போ நம்ம ஓகே குனிஞ்சு போனுங்க. மேலே லேசர் இருக்கு. லேசரை நம்மளை காலி பண்ணி விட்றோம். அவ்வளோதாங்க. ஜெட் எடுத்துட்டு கிளம்பலாமா? ரெடியா? 1 2 3 ஜெட் எடுத்து கிளம்பிட. அவ்வளோதான். ஜொய் கிளவி இதுக்கப்புறம் அந்த சைடே வரமாட்டேன். காவாலி பயல திரும்பி என்கிட்ட மாட்டோடா.